Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படட்டும். மீண்டும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளையில் எல்லாரையும் இந்த ஆராதனை வேளையில் சந்திக்கும்படிக்காக கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறேன். ஒரு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த உலகத்திலே பாடுகளையும் வேதனைகளையும் சஞ்சலங்களையும் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழும்படிக்கான ஒரு கிருபை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென். இந்த வேளையில் இந்த உலகத்தில் தான் நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள். ஆனால் துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், உங்களுக்கு ஆறுதலை தருவார். ஆகவே நமக்காக ஒரு மாளிகையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அங்கே போய் நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஆமென். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். அந்த பாடலை நமக்கு இந்த பூமியில் இருக்கும் போதே பரலோகத்துக்கு கொஞ்சம் தரிசனம் வேணும். அப்பதான் பாடுகள், உபத்திரவம், வேதனை வந்தாலும் சந்திப்போம் இல்லையா? பாடி துதிப்போமா? சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவே, சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. ஆனந்தத்தோட சந்நிதிக்கு முன்பாக பாட வேண்டும். நமக்காக அவர் ஆயத்தப்படுத்துகிற வீடு கைவேலை அல்லாதது, மகிமையானது, நிரந்தரமானது. அவன் அதை நினைத்து ஆனந்தத்தோட துதிப்போம். ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோ, ஆனந்தம் பாடி அன்பரை சேர்ந்து ஆறுதல் அடைந்திடுவோ. அங்கே அலங்கார மகிமையில் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோ. அங்கே அலங்கார மகிமையில் கிரீடங்கள் சூடி அன்பரில் மகிழ்ந்திடுவோ. சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோ, சீயோன் மணவாளனுட, சீயோன் மணவாளனுட. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. துயரப்பட்டவர் துதித்து பாடுவார் துதியினுடையுடனே. அங்கே உயரமாசியோன் உன்னதரோடு அழித்து கவி பாடுவோ. அங்கே உயரமாசியோன் உன்னதரோடு
பாடுவோமா? பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை போத்திடுவோம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை போத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் சேர்ந்து சொல்லுங்க. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கிறதே. அவர் வரும் வேளை அறியா இருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். ஆயத்தமா? அவர் வரும் வேளை அறியா இருப்பதால் எப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் சேர்ந்து சேர்ந்து பாடுவோமா? சிங்கார மாளிகையில், சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். கரங்களை தட்டி பாடுங்க. சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். பாருங்க, அவை நமக்காக கர்த்தர் ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். அது பரலோகத்தில் இருக்கிறது. ஆமென். அந்த பரலோகத்தில் போய் அதை பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம். பல நூறு வருஷங்கள் அந்த ஆச்சரியத்தில் 1000 வருஷம் ஆளுகை செய்கிற தேவனோடு கூட நிரந்தரமாய் தங்கியிருக்க போகிறோம். இந்த உலகத்தின் பாடுகள் ஏமாத்துறோம். கொஞ்ச நாள் உபத்திரவம், கொஞ்ச நாள் பாடுகள். தேவ பிள்ளையே, நீ சகித்துக்கொள், பொறுத்துக்கொள், தாங்கிக்கொள். கர்த்தர் உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஆகவே அதே விசுவாசத்தோடு கூட நீ கர்த்தரை ஆராதிப்பாயா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை கரங்களை தட்டி அப்படியே ஆராதித்துக் கொண்டே இருப்போம். பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோமா. பூமியின் அரசை புது பாட்டாய் பாடி புன்னகை பூத்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டோராய் மண்ணாசை ஒழித்திடுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷரா ஆராதிப்போமா? சிலுவை சுமந்தோராய் சீஷராகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம். நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார். ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குகிறவர், அவரே சுமப்பார், சுமப்பார். போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஆமென். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாழும் இயேசுவே, ஆராதிங்க, கண்களை மூடி. சாவும் லாபமே, வாழும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சீஷன் என்பவன், சீஷன் என்பவன் குருவை போலவே, சீஷன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்த்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். நீ படுகிற பாடுகளுக்கு, உன் வேதனைகளுக்கு நீ கர்த்தருக்காக ஓடி ஓடி பிரயாசப்படுகிற, ஆமென் ஆமென், வாழ்க்கையில இயேசுவுக்காக ஒரு வாழ்வு என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயே, எவ்வளவும் சலிக்காமல், ஆமென், நீ கர்த்தருக்காக உழைத்து கொண்டிருக்கிற பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற பிள்ளையே, உனக்காக ஒரு லாபத்தை வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், உனக்காக ஒரு செழிப்பை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நீ பாடு அனுபவிக்கலாம், துயரப்படுகிறவர் வாக்கியவான்கள். ஆமென் ஆமென் ஆமென். நமக்காக கர்த்தர் ஒரு தேவ ராஜ்யத்தை, ஆமென், மகிமையான ராஜ்யத்தை, அழிவில்லாத ராஜ்யத்தை, கைவேலை இல்லாத ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். இந்த உலகத்தின் பாடுகளுக்கு ஒரு பெரிய முற்றுப்புள்ளி உண்டு, இந்த உலக பாடுகளுக்கு ஒரு பரிசு உண்டு, அதை கர்த்தர் உனக்காக தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற மெய்யான சந்தோஷத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்திலேயே பரலோகத்தை அனுபவிக்கிற ஒரு கிருபையை எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடங்களில் கரங்களை வச்சு ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க தான் எல்லாம் ஆண்டவரேன்னு சொல்லி
சேர்ந்து சொல்லுவோமா? நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. ஆராதிப்பேன் இயேசுவே. எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. இன்பமோ இன்பமோ துன்பமோ, சுகமோ வியாதியோ, ஆராதிப்பேன் இயேசுவே. நேசிப்பேன் சொல்லுங்க. நேசிப்பேன் இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நேசிப்பேன், அப்பா உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. நன்மையோ தீமையோ, செல்வமோ வறுமையோ, நேசிப்பேன் இயேசுவே. பின்தொடர்வேன் 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 இயேசுவே. கரங்களை அசைத்து சொல்லுங்க மகளா. பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. வெற்றியோ தோல்வியோ, வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வேன் இயேசுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. என் ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. கரங்களை உயர்த்தி முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே, அனுதினம் வணங்கிடுவே. சேர்ந்து சொல்லுங்க. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுவேன், உம்மை தொழுதிடுவேன்.
கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அல்ல அல்ல குறையாதது. சொல்ல சொல்ல முடியாதது. இயேசுவின் அன்பு அன்பு இயேசுவின் அன்பு. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல அல்ல குறையாதது. சொல்ல சொல்ல முடியாதது. இயேசுவின் அன்பு இயேசுவின் அன்பு. அவருடைய பிரசன்னம் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது. அவருடைய மகிமை நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறது. முடிவில்லாத ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் உனக்கு தரும்படிக்காக இந்த உலகத்தில் சில பாடுகளை ஒவ்வொருத்தரும் அனுமதிக்கிறார். அந்த ராஜ்யத்துக்கு போவதற்கு முடிவு வரையும் பொறுமையை நீ சகித்துக் கொண்டிருக்கிறது அவர் அறிந்திருக்கிறார். உன் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஒருவனை பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகளை உடையவர் உனக்காக சில கதவுகளை திறக்க போகிற சுவிசேஷ கதவுகள், ஆசீர்வாத கதவுகள், வானத்தின் பலகணியாகிய கதவுகளை ஆமே புதிய அபிஷேக கதவுகளை திறந்து அதிலே புதிய நன்மைக்குள்ள உன்னை நுழைய பண்ணுகிறாய். கரங்களை தட்டி ஆமே நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே நன்மைகளுக்காக நன்றி. திறக்கப்பட்ட கதவுகளுக்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரச்சனைகள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நடத்தும் எங்களோடு கூட பேசுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு சொல்லி முடியாது, விவரிக்க முடியாது, அள்ள முடியாதது. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலே முடிமத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படிக்காக தூத்துக்குடி பகுதியிலிருந்து தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய ஊழியக்காரன் தகப்பனார் கிருபாகரன் ஐயா அவர்கள் வந்திருப்பது சந்தோஷம். வரைக்கின ஊழியங்களை தொடங்கி பல மாநிலங்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நமக்கு கொண்டு வருவார்கள். தேங்க்யூ. லோகத்தின் தகப்பனை பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாட்களிலும் கூட நம்முடைய ஊழியத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அடிமை நீர் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை மாத்திரம் என்னை தாங்கட்டும். தேவ சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ತುದಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಸ್ತೋತ್ರ ಬಲಿ ಉಮಕ್ಕೆ ஏசையா ಸ್ತೋತ್ರ ಬಲಿ உமக்கே மகிமை கனத்துக்கும் உரியவரே நீரே என் தெய்வம். மகிமை கனத்துக்கும் உரியவரே நீரே என் தெய்வம். சிருஷ்டிகர்த்தரே உலக ரட்சகரே சிருஷ்டிகர்த்தரே உலக ரட்சகரே துதிக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். இந்த நாட்களில் கூட சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், அவர்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்ப அவர் தமது ஜனத்திற்கு மாத்திரம்தான்
பலன் கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கிறார் என்று பார்த்தால், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 சொல்லப்பட்டிருக்கு. என் சாமர்த்தியமே என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய தேசத்தில் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாட்களில் உண்டாயிருக்கிறது போல சம்பாதிக்கிறதற்கு பலனை கொடுக்கிறார். முதலாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று சொன்னால் சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறார். ஒரு சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, நான் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எல்லாம் நான் தான் அப்படிங்கிறாங்க. கணவன் மனைவி கிட்ட சொல்கிறாங்க, நான் சம்பாதிக்கலைன்னா உன்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. மனைவி சொல்கிறாங்க, இல்லைங்க நான் தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறாங்க. கிடையாது, இவர்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுத்தது கர்த்தர் தான். அவர் தமது ஜனத்திற்கு மாத்திரம்தான், அவரை ஆராதிக்கிற ஜனம், அவரை தேடி வந்த ஜனம், அவருக்காக தங்களை அர்ப்பணித்த ஜனங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? பலன் கொடுக்கிறார், சம்பாதிக்கிறதுக்கு பலன். ரெண்டாவது என்ன பலன் கொடுக்கிறார்னா, இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாக வாழ வேண்டும், அதற்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அது பரிசுத்த ஆவியின் பலன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து யூதேயா, சமாரியா, எருசலேம் எல்லா இடத்துலையும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. யூதேயானா கர்த்தருடைய சமூகத்தில், எருசலேம்னா தேவ சபையில். அப்போ சமாரியான்னு சொல்லும்போது உலகத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைகள்னா சாட்சி உள்ள பிள்ளைகள்லையும் மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க. அதற்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவியின் பலன் வேணும். ஒரு தாயார் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட உன்னதத்தின் பலன் வேணும். இது லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னதத்தின் பலன் உன்னிடத்தில் வரும், உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை தேவனுடையது. தேவன் கர்த்தரை உன்னதத்தின் பலத்தில் தான் அவர் பிறக்கிறார். 4வது பலன் என்னன்னா, சோர்ந்து போகும்போது சத்துவம் என்கிற பலனை கொடுக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் இருக்கு. 31வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவன் புது பலனை தருகிறார். இது கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இரண்டாவது காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவருடைய ஜனங்களுக்கு மட்டும்தான் சமாதானத்தை கொடுக்கிறார். இங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 119ஆம் சங்கீதம் 165வது வசனம் சொல்லுது, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு என்ன இல்லை? இடரல் கிடையாது. அப்போ அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவருடைய ஆலயத்தில் தங்கள் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றின அன்னாளுக்கு சமாதானம் கிடைத்தது. அதே போல கர்த்தரை நம்பி தேவ ஆலயத்திற்கு வந்த எசேக்கியேலுக்கு சமாதானம் கிடைத்தது. ஏனென்று சொன்னால், அவனை நிந்தித்தவர்கள் அநேக பேர் எல்லா நிந்தனையும் சகித்து கொண்டு தேவ சமூகத்தில் அவன் கண்ணீர் வடித்தான். எசேக்கியேல் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14, 15, 16 கண்ணீர் மனிதர்களிடத்தில் வடிக்கல, மனிதர்களிடத்தில் கஷ்டத்தை சொல்லல, தேவ சமூகத்தில் வந்து தேவ ஆலயத்தில் வந்து சொன்னான். சொன்ன அவனுடைய கண்ணீரை கண்டு 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35, 38 வசனத்துக்குள்ள கர்த்தர் என்ன செய்தார்? 1,85,000 பேரை மடங்கடித்தார். ஒரு மனிதனுடைய ஜெபம், அந்த ஜெபத்தில் என்ன இருந்ததுன்னா, துரோகிகளை மன்னிக்கக்கூடிய தன்மை இருந்தது. அதனால் கர்த்தர் அவனை மன்னித்து அவனுடைய ஜெபத்தை தேவ ஆலயத்தில் கேட்டார். இப்படி வேதாகமத்தில் அண்ணால பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் தான் வந்து நினைச்சா கண்ணீர் விட்டு அழும்போது அவளுக்கு தேவன் சபையில் சமாதானத்தை கொடுத்தார். இந்த வேதாகமத்தில் கூட ஆகாய 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். இவ்விடத்தில் நீங்கள் எந்த சபைக்கு கடந்து போகிறீங்கன்னு தெரியாது, எந்த சபையில் நாட்டப்பட்டு இருக்கிறோ அந்த சபையில் உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்பொழுது 3வது காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறார்?
சங்கீதம் 128:1 சொல்றது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்னும் யாரை ஆசீர்வதிக்கிறார்னா, தேவ சமூகத்துக்கு சிலவங்க என்ன செய்வாங்க, ரொம்ப லேட்டாக ஓடி வருவாங்க. ஆலயத்துக்கு 10 மணிக்கு வாங்கன்னா 11 மணிக்கு வருவாங்க. அந்த 10 மணிக்கு வர்றவங்கள கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இது எங்க இருக்குன்னா 115வது சங்கீதத்தில் 13வது வசனத்தில் இருக்கு இந்த வார்த்தை, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த வேத வசனம் என்ன சொல்லுது, சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாட்களில் பிரயாசப்பட்டு இந்த வீடியோவை எடுக்கிற இந்த சபை ஊழியக்காரர்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த ஊழியத்தை செய்ய தேவன் முதலாவது அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். இரண்டாவது, அவங்க ஊழியத்தின் மூலமாய் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.